இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு தெரியும், இப்போ வந்து ஸ்ரீதர் அப்படின்னா அது ஒரு வார்த்தை, அது வந்து ஒரு வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏ அப்படின்னா அது வந்து ஒரு லெட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நான் 100 அப்படின்னா அது வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், அன்டிஃபைன், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி 5 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ இந்த டேட்டா டைப் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்போட மீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்போட மீனிங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை ஒரே இடத்துல சேவ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்போட மீனிங். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், பேக்டிக்லேயும் கொடுக்கலாம். இது எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல console.logOf அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாய் ஐ ஆம் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி நான் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஐ ஆம் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் ஹாய் ஐ ஆம் ஸ்ரீதர் அப்படின்னு வருது. இது சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஹாய் ஐ ஆம் ஸ்ரீதர் ராஜ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல போய் பாருங்க, ஐ ஆம் ஸ்ரீதர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ போனீங்கன்னா இதே ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு அதே அவுட்புட் கிடைச்சிருக்கு. இதை மாதிரி நமக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு வேரியபிளில் கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் நேம் எடுத்துட்டு அதில் கூட நான் ஸ்ரீதர் அப்படிங்கிற நேமை நான் அப்படி பாஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல console.logOf அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெல்கம் டு அப்படிங்கிறத கொடுத்து ப்ளஸ் என்னோட நேம் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ போய் அதை ரன் பண்ணி பாருங்கள், வெல்கம் டு ஸ்ரீதர் ராஜ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே இடத்துல இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்து கூட பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து நான் இதை ரன் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? பேக்டிக் அப்படின்னு சொன்னேன், அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ES6 அப்படிங்கிற ஒரு டாபிக் நடத்துவேன், அவங்க சொல்கிறேன். அது ஏன்னா ES6 அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அதனால் நான் அந்த டாப்பிக்கில் பேக்டிக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீதராஜ் அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்குது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல console.logOf அப்படிங்கிறத போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன இது பண்ணணும்னா, டைப் ஆஃப் அப்படின்னா நமக்கு ஏதாவது எந்த டேட்டா டைப்ல அது இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அந்த நேமுங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்போவே ரன் பண்ணி பாருங்க, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு வந்திருக்கா. இதுதான் நம்மளோட டேட்டா டைப் ஃபைண்டர். யாராவது ஒரு இன்டர்வியூல உங்ககிட்ட வந்து எப்படி நீங்க டேட்டா டைப்பை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுதான் ஸ்ட்ரிங்ல எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்றது அப்படிங்கிறதோட மீனிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த நம்பர் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் அப்படின்னா பாயிண்ட் நம்பர்ஸும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸும் இருக்கலாம். ரியல் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம், இன்டிஜர் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு பாருங்க, இந்த இடத்துல என்னோட சேலரி அப்படின்னு ஒரு காலம் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேலரிங்கிறதுல நான் 30K அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல console.logOf அப்படிங்கிற இடத்துல என்னோட சேலரி என்னன்னு நான் கேட்குறேன். அதே இடத்துல இப்போ console.logOf அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் பை சேலரி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன்.
இப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 30,000 அப்படிங்கிறது நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஒருவேளை இப்போ நீங்கள் இதை டபுள் கோட்ஸ்லேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லேயோ கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் டு த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறதா மாறிடும். புரியுதா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியர் கட்டாக. நம்ம டைரெக்டாக நீங்கள் இப்படி கொடுக்கும்போது அது என்னவா எடுத்துக்குதுன்னா நம்பர் டேட்டா டைப்பாக எடுத்துக்குது. அதே இது நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு என்ன இதாக எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். இதுதான் நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கான எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு இருக்குது. இந்த பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த அவுட்புட்டை தான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகுது. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், console.log of அப்படிங்கிற இடத்துல 5 = 5 கேட்குறேன். இப்போ பாருங்கள் ட்ரூ அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதே இடத்துல இப்போ நான் என்ன பண்ணேன்னா console.log of அப்படின்னு கொடுத்து 5 > 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போய் கண்டிஷன் பாருங்கள் ஃபெயில்ஸ்னு வந்துச்சு, ஃபால்ஸ்னு வந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுதான் நமக்கு பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இதே இடத்துல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படின்னு இருக்கு. அன்டிஃபைன்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி வேல்யூவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், லெட்டுன்னு ஒரு வேரியபிள் நேம்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல console.log of அப்படின்னு கொடுத்து என்னோட ஃபுல் நேம் அப்படிங்கிறதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்க ஃபுல் நேம் அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதே இடத்துல இப்போ console.log of அப்படின்னு கொடுத்து டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆஃப் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வேல்யூவே இல்லை அப்படின்னா இதுதான் அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படின்னு இருக்கும். அன்டிஃபைன்னா வேல்யூவே இல்லை அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு டேட்டா டைப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு இருக்குது. ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அரே வேல்யூஸே நமக்கு ஆப்ஜெக்ட் தான் சொல்லும். ஆப்ஜெக்ட் வேல்யூவே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் தான் சொல்லும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா கீ பர் வேல்யூவாக நமக்கு இருக்கும். உங்களோட கீ பர் வேல்யூ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீ என்ன அதோட வேல்யூ என்னங்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த கலர் அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு வேரியபிள் நேம்குள்ள மல்டிபிள் வேரியபிளை நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது தான் அரே அப்படிங்கிறதோட மீனிங். ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ள n நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, அதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு என்ன கலர்லாம் வேணுமோ கொடுத்துக்கோங்க, ஆரஞ்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், எல்லோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு வேரியபிள்குள்ள n நம்பர் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல console.log of அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட கலருங்கிறதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி console.log of அப்படிங்கிற இடத்துல டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க, எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? கீழே அந்த அவுட்புட்டும் கிடைச்சிருக்கு, ஆப்ஜெக்ட்டுங்கிற டைப்பும் கிடைச்சிருக்கா? இதுதான் அரேவோட வேல்யூவை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி அதோட டேட்டா டைப்பை செக் பண்ணுறது அப்படிங்கிறது. இதே இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பர்சன் அப்படின்னு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த பர்சனுங்கிறதுக்குள்ள செட் ப்ராக்கெட் கொடுக்கணும். இதுதான் ரூல், இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா? இப்போ செட் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட நேம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஸ்ரீதர் ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதே இடத்துல செமிகோலன் கொடுத்து டிஓபி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதே இடத்துல அவரோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். கீ என்ன, வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? இதை கொடுத்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் console.logல நான் பர்சன் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். என்னோட பர்சன் அப்படிங்கிற டைப்பை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு டைப் ஆஃப் ஆப்ரேட்டரும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் பை பர்சன் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எதுக்கு நமக்கு டேட்டா டைப் கண்டுபிடிக்கணுமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள், இந்த இடமும் உங்களுக்கு இதுவும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் வரும். இதை மாதிரி தான் நமக்கு டேட்டா டைப் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பிபிடிலே நான் அதே தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரே நிமிஷம் பாருங்கள். ஸ்ட்ரிங் அப்படின்னா ரெப்ரசன்ட் ஃபார் த டெக்ஸ்ட், நம்பர் அப்படின்னா அது வந்து இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டிங் நம்பர், பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அன்டிஃபைன் அப்படின்னா வேல்யூ நாட் இனிஷியலைசேஸ்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னா கீப்பர் வேல்யூ ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்.
நான் அந்த இடத்துல மீனிங் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரிங்னா அது ஒரு ஸ்டோர் பண்ணுற டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், பிளாக் டிக் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட்டிங் வேல்யூ எதுனாலுமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப் அப்படின்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இட்ஸ் ரெப்ரசன்ட் பை த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே கீப் அ வேல்யூ. அதே மாதிரி அன்டிஃபைன்ட் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து இல்லை, நமக்கு வந்து எம்டி, நாட் இனிஷியலைசேஸ்ட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா டைப்பை நமக்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் நமக்கு டேட்டா டைப்பில் வரக்கூடிய மெயினான விஷயம். இதே மாதிரி நமக்கு அப்கமிங் வீடியோஸில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.